அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. 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 நம்ம இயேசுக்கு பேரு சமாதான பிரபு. என்னது? அந்த சமாதான பிரபு உங்களுக்குள்ள இருந்தாருன்னா நீங்க எப்படி இருப்பீங்க? அப்ப நீங்க சமாதானம் இல்லாம இருந்தீங்கன்னா சமாதான பிரபு உள்ள இருக்காரா இல்லையா? இல்ல. அல்லேலூயா சொல்லுங்க. கூடி கூடி ஜெபிக்க கற்றுக்கொள்ளுங்க. ஒரு 3 பேர் 4 பேர் ஜெபிக்க என்ன செய்ய கற்றுக்கொள்ளுங்க. ஜெபிக்க மட்டும் கற்றுக்கொள்ளுங்க. வேற எதுவும் பக்கத்து ஏத்தோட பேசுறது கற்றுக்கொள்ளக்கூடாது. அல்லேலூயா. 4 பேர் சேர்ந்து ஒருத்தர் உட்காந்து சில இடத்துல பார்த்திருக்கேன். ஜெப குறிப்பை ஜெபிப்பாங்க. ஜெபிச்சு முடிச்ச உடனே அப்புறம் என்னக்கா நீங்க வேற அவ அப்படி போயிட்டா இந்த ஒரு இடத்துல பார்த்தேன். எப்படி 1 hour ஜெபிக்கிறாங்க, 3/4 நேரம் கதை பேசுறாங்க. 3 பேர் 4 பேர் கூடி ஒரு வீட்டுல உட்காந்து ஜெபிச்சீங்கன்னா காப்பி கொடுத்தாங்கன்னா குடிங்க, தண்ணியை குடிச்சிட்டு போயிட்டு வரக்க அப்படின்னு சொல்லி உடனே இடத்த என்ன செஞ்சிருங்க, காலி பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் 1 மணி நேரம் உட்காந்து கதை என்ன செய்வீங்க, அளக்காதீங்க. அடுத்த வீட்டு விஷயத்தை பத்தி பேசாதீங்க, நன்மையை மட்டும் பேசுங்க. எபேசியர் சொல்லப்பட்டிருக்கு, பிறருக்கு நன்மை உண்டாகும் நீங்க என்ன செய்யுங்க, பேசுங்க. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமென். ஆமென் சொல்லுங்க. நேற்று கர்த்தர் ஒரு நல்ல ஒரு அருமையான ஒரு வார்த்தையை கொடுத்தார் பாருங்க. எங்க பிள்ளைகளுக்கு என்ன ஆண்டவரே சொல்றீங்க, எங்க பிள்ளைகளுக்கு என்ன சொல்றீங்க ஆண்டவரே? எங்க பிள்ளைங்க ஒவ்வொருத்தரும் ஒரு சில பாடுகள் இருக்கிறாங்க, ஒரு சில தோல்வியில் இருக்கிறாங்க, வெற்றி எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க, வெற்றி வரல, ஏதோ நடக்குமா நடக்காத ஏங்கிட்டு இருக்கிறாங்க, வரல அப்படின்னு இருக்கிறாங்க. ஆனா என் பிள்ளைக்கு என்ன சொல்லுங்கன்னு சொல்லும்போது கர்த்தர் ஒரு வசனத்தை காட்டினாரு. ஏசாயா 51:14. அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த வசனத்தை நல்லா கவனிங்க. அதாவது சிறைப்பட்டு போனவன் தீவிரமாய் விடுதலையாவான், அவன் கிடைங்களை சாவதும் இல்லை, அவனுடைய அப்பம் குறைவுபடுவதும் இல்லை. அல்லேலூயா. அதாவது கடன் என்கிற பிரச்சனையிலே நீங்கள் சிறைப்பட்டு போயிருக்கலாம், விளைவினம் என்கிற பிரச்சனையிலே நீங்கள் சிறைப்பட்டு போயிருக்கலாம், துக்கம் என்கிற பிரச்சனையிலே நீங்கள் சிறைப்பட்டு போயிருக்கலாம், பலவித நெருக்கம் என்கிற காரியத்திலே நீங்கள் சிறைப்பட்டு போயிருக்கலாம். இப்படிப்பட்ட எல்லா காரியத்திலும் நீங்கள் சிறைப்பட்டு போயிருந்தால் இன்னைக்கு கர்த்தர் சொல்றாரு, உங்களை அதிலிருந்து நான் விடுதலை ஆக்க போகிறேன், உங்களுக்கு விடுதலை கிடைக்க போகிறது. ஆமென் சொல்லுங்க. கர்த்தர் சிறைப்பட்டு போன சீயோன் குமாரத்தியே நீ கெம்பீரி, இஸ்ரவேலரே நீ ஆர்ப்பரி. பாருங்க அவர் என்ன சொல்றாரு, உனக்கு நீ பள்ளத்துக்குள்ள கடந்தாலும் மரணம் உனக்கு என்ன செய்யாது. அந்த வசனத்தை திருப்பி சொல்லுங்க. அவன் கிடங்கிலே சாவதும் இல்லை. அப்படின்னா ஒரு பள்ளத்துக்குள்ளே ஒரு கிடங்கு, ஒரு பெரிய பள்ளத்துக்குள்ளே கிடக்கிறான். ஆனால் அந்த பள்ளத்துக்குள்ள இருக்கிறவனுக்கு சாப்பாடு போகாது, உணவு போகாது. ஆனால் கர்த்தர் சொல்றாரு, உனக்கு சாப்பாடு இல்லைனாலும் நீ சாக மாட்ட, உன்னை பிழைக்க வச்சு மேலே நான் தூக்கி எடுக்க போறேன், உன்னை தூக்கி எடுக்க போறேன். அப்படின்னா என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா, ஒரு கிடங்குக்குள்ள கிடக்கிற ஒரு வாழ்க்கை, ஒரு குழிக்கையில் கிடக்கிற ஒரு வாழ்க்கை. நீங்க அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையில நீங்க இருக்கலாம். கிடங்குக்குள்ள இருக்கிற வாழ்க்கைன்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, எந்த மனிதர்கள் நம்மளை என்ன செய்ய மாட்டாங்க, பார்க்க மாட்டாங்க. எந்த மனிதர்கள் வந்து நம்மளை எட்டி பார்க்க மாட்டாங்க. எந்த மனிதர்களுக்கு நம்ம சாப்பாடு அனுப்ப மாட்டாங்க. எந்த மனிதர்களும் நம்மளை தேட மாட்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில், கிடங்கில் விழுகிற ஒரு சூழ்நிலையில் நீங்கள் இருப்பீர்களானால் கர்த்தர் சொல்கிறாரு, இந்த சூழ்நிலை இருக்குன்னு சொல்லி நீ கவலைப்படாத, நீ சாக மாட்ட, உன்னை நான் பிழைக்க வைக்க போகிறேன். நீ கிடங்கில் கிடந்தாலும் நான் உன்னை என்ன செய்ய போகிறேன், பிழைக்க வைக்க போகிறேன். அப்புறம் என்ன சொல்கிறாரு பார்த்துக்கொள்ளுங்க, அப்பமும் குறைவுபடுவதில்லை. உனக்கு சாப்பாடு என்ன செய்யாது, குறைவுபடாது. இன்னைக்கு ஆவியான ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்கிறேன். இந்த ஒரு வசனத்தை இருக பிடிச்சு கொள்ளுங்க. அதாவது இந்த ஒருவர் சிறைப்பட்டு போனவன் தீவிரமாய் எல்லாம் சொல்லுங்க, பல காரியத்திலே
நான் சிறைப்பட்டு இருந்திருக்கலாம். ஆனால் தீவிரமாக, உடனே, வேகமாக நான் அந்த காரியத்திலிருந்து எனக்கு விடுதலையை கர்த்தர் கொடுக்க போறார். அல்லேலூயா. ஒருவேளை நீ வேலை கிடைக்காம, நிரந்தரமான வருமானம் இல்லாம, நிரந்தரமான வேலை இல்லாம தவிச்சுக்கிட்டு இருக்கலாம். அப்படிப்பட்ட ஒரு காரியத்தில் கர்த்தர் உனக்கு ஒரு பெரிய விடுதலையை கொடுக்க போறாரு. ஒரு நிரந்தர வருமானத்தை, நிரந்தர வேலையை கர்த்தர் உனக்கு கொடுக்க போறாரு. ஒருவேளை கற்பத்துக்கு இல்லாம நீ குளிக்கல விழுந்த நிலைமையிலே கிடக்கலாம். கர்த்தர் சீக்கிரத்திலே உனக்கு ஒரு விடுதலையை கொடுக்க போகிறார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. இதுதான் இந்த 8வது மாதத்திலே, இந்த முதலாம் ஞாயிற்றுக்கிழமையிலே கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற பிராமிஸ் வார்த்தை, சத்திய வார்த்தை. ஒரு உடன்படிக்கை பண்றாரு. சிறைப்பட்டு போனவர்களே, பல காரியத்திலே சிறைப்பட்டு போயிருக்கலாம். நான் சீக்கிரத்திலே உங்களுக்கு நான் விடுதலையை நான் அனுப்ப போறேன். சீக்கிரத்திலே உங்களுக்கு என்ன செய்ய போகுது? விடுதலையை நான் என்ன செய்ய போறேன்? கொடுக்க போறேன். அல்லேலூயா. எரேமியா 1:12 என் வார்த்தைகளை நிறைவேற்றுவேன்கிறார். எரேமியா 1:12 வாசிங்க பாப்பா. அப்பொழுது கர்த்தர், நீ கண்டது சரியே, என்னுடைய வார்த்தையை, என்னுடைய வாக்குத்தத்தமான காரியத்தை உன் வாழ்க்கையிலே தீவிரமாக 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 நான் நிறைவேற்ற போகிறேன். அல்லேலூயா. உன்னை தலையாக்குவேன் அப்படின்னா தீவிரமா நிறைவேற்ற போறாரு. உன்னை சுகமாக்க போறேன் அப்படின்னா கண்டிப்பா தீவிரமா நிறைவேற்ற போறாரு. உன் கடன் பிரச்சனையை அடைக்க போறேன் அப்படின்னு சொன்னாருன்னா தீவிரமா நிறைவேற்ற போறாரு. என் வார்த்தையை நான் நிறைவேற்றுகிற நேரம் வந்து விட்டது. எவ்வளவு பெரிய வார்த்தை பார்த்துக்கொள்ளுங்க. திருப்பி அந்த வசனத்தை சொல்லுங்க, நல்ல மனதுக்குள்ள இறக்குங்க. அப்பொழுது கர்த்தர், நீ கேட்டது சரியே, என் வார்த்தையை ரொம்ப சீக்கிரமா ரொம்ப தீவிரமா உன் குடும்பத்தில், உன் வாழ்க்கையில் நான் என்ன செய்ய போறேன்? நிறைவேற்ற போகிறேன் என்று அவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. சங்கீதம் 71:12 சகாயம் என்ற தீவிரியும் சீக்கிரமாய். அல்லேலூயா சொல்லுங்க. இங்க இருங்க. எகிப்தில் இஸ்ரவேல் மக்கள் படுகிற அந்த பாடுகளை பார்த்து தேவன் என்ன செஞ்சார்? மனம் இறங்கினார். அவர்கள் படுகிற வேதனை, கஷ்டத்தை பார்த்து என்ன செஞ்சார்? விடுதலை கொடுத்தார. பார்த்துக்கொள்ளுங்க. இன்னைக்கு தேவன் உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு விடுதலை கொடுக்க போகிறார். ஒரு பெரிய மாற்றம் உண்டாக போகுது. இதுவரை நடத்தி வந்த அந்த எபினேசர் அவர் இன்னமும் நடத்துவார். ஒரு காரியத்தை நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. கொலோசியர் 1 நீங்கள் யார் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். கொலோசியர் 1:1 கொலோசியர் 1:1-20 வாசி பார்த்தீங்கன்னா, அதாவது தேவன் நமக்கு கொடுத்த எல்லா காரியத்தையும் நீங்கள் அதில் பார்க்கலாம். பார்த்துக்கொள்ளுங்க. கிறிஸ்து இயேசுவின் மேலுள்ள உங்கள் விசுவாசத்தையும் பரிசுத்தவான்கள் எல்லார் மேலுள்ள உங்கள் அன்பை குறித்து நாங்கள் கேள்விப்பட்டு பரலோகத்திலிருக்கிற உங்களுக்காக வைத்திருக்கிற நம்பிக்கை நிமித்தம் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்தி எப்பொழுதும் உங்களுக்காக வேண்டுதல் சொல்கிறோம். அதாவது நம்பிக்கை, அந்த நம்பிக்கை குறித்து நீங்கள் முன்னுமே சத்திய வசனமாய் சுவிசேஷத்தினாலே கேள்விப்பட்டீர்கள். அந்த சுவிசேஷம் உலகமெங்கு பரப்பி பலன் தருகிறது போல உங்களிடத்திலும் வந்து நீங்கள் அதை கேட்டு தேவ கிருபையை சத்தியத்தின்படி அறிந்து கொண்ட நாள் முதல் அது உங்களுக்குள்ளே பலன் தருகிறதா இருக்கிறது. தேவனுடைய வார்த்தை உங்களுக்குள்ளே வரும்போது அது பலன் தருகிறதா இருக்கிறது. பார்த்துக்கொள்ளுங்க. இங்கே இருங்க. தேவன் வந்து என்ன செய்கிறாருன்னா, அதாவது ஒப்புரவாக்குறாரு. பார்த்துக்கொள்ளுங்க. இங்கே இருங்களேன். அந்த 20 வசனம் 1:20 அவர் சிலுவையிலே சிந்தின இரத்தத்தினால் சமாதானத்தை உண்டாக்கி பூலோகத்தில் உள்ளவைகள் பரலோகத்தில் உள்ளவைகள் யாவையும் அவர் மூலமாக நமக்கு ஒப்புராக்கி கொள்ளவும் அவருக்கு பிரியமாயிற்று. முன்னே அந்நீராயும் துர்க்கிரியினால் மனதிலே சத்துருக்களாயும் இருந்த உங்களையும் பரிசுத்தவான்களை குற்றமற்றவர்களும் தண்டிக்கப்படாதவளுமாய் தமக்கு முன்பாக நிறுத்தும்படியாக அவருடைய மாமிச சரீரத்தில் அடைந்த மரணத்தினாலே இப்பொழுது என்ன செஞ்சிருக்கிறாரு? ஒப்புரவாகியிருக்கிறார். நிறைய பேத்துக்கு இயேசு சிலுவையில் அடிக்கப்பட்டாரு, நொறுக்கப்பட்டார், ரத்தம் சிந்தினாரு, ஏன் பாவம் அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாம் யோசனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒரு சில பேர் உலக மனிதர்கள் அப்படி தான் நினைக்கிறாங்க. ஆனால் அவர் சிலுவையில் அடித்து ரத்தம் சிந்தி நமக்கும் அவருக்கும் ஒரு ஒப்புரவு, ஒரு உடன்படிக்கையை ஏற்படுத்தி விட்டுட்டார். கைது டப்பாக்கு நடிச்சுள்ளுங்க. ஒப்புரவு ஆக்கியிருக்கிறாரு. உன்னை வாழ வைப்பேன்னு ஒப்புரவு பண்ணியிருக்கிறாரு. அநேக ஜாதிகளை ஆளுவே அப்படின்னு சொல்லி ஒப்புரவு பண்ணியிருக்கிறாரு. உன் பலவீனத்தை எடுத்து போட்டுட்டே அப்படின்னு ஒப்புரவு பண்ணியிருக்கிறாரு. ரத்தத்தை சிந்தி இயேசுவா நம்மளுக்கு விடுதலை வாங்கி கொடுத்துருக்கிறார். பார்த்துக்கொள்ளுங்க. அப்போ இப்படிப்பட்ட வாக்கு தத்தங்கள் நம்முடைய வாழ்க்கையில் ஏன் நிறைவேறல அப்படின்னு கேட்டால், நம்ம இந்த வசனத்தை குறித்து நம்ம தியானிக்கிறது கிடையாது.
இந்த வசனத்தை குறித்து சிந்திக்கிறது கிடையாது. யோவான் 8:36 குமாரன் விடுதலையால் மெய்யாகவே என்ன செய்வீங்க? விடுதலை ஆவீங்க. பார்த்துக்கொள்ளுங்க. இன்றைக்கி நிறைய பேர் விசுவாசத்தில் என்ன செய்யறதில்ல, நிலைத்து இருக்கிறதில்ல. விசுவாசத்தை நம்ம விட்டுறோம். பார்த்துக்கொள்ளுங்க. வாக்குத்தத்தங்களை விட்டுறோம். பார்த்துக்கொள்ளுங்க. வாக்குத்தத்தம் அவருக்குள் ஆமென்றும் ஆமென் இருக்கிறது. பார்த்துக்கொள்ளுங்க. இந்த வாக்குத்தத்தங்களை நம்ம என்ன செய்யணும்? சொந்தமாக்கி கொள்ளணும். பார்த்துக்கொள்ளுங்க. அதான் சொல்லப்பட்டிருக்கிறது 1 கொரிந்தியர் 16:13 விசுவாசத்தில் என்ன செய்யணும்? 1 கொரிந்தியர் 16:13 விழித்திருங்கள், விசுவாசத்திலே புருஷராயிருங்கள், திடன் கொள்ளுங்கள், உங்கள் காரியமெல்லாம் அன்போடு செய்யப்பட கடவுது. விழித்திருங்கள், விசுவாசத்திலே நிலைச்சிருங்க. ஒரு காரியம் நடக்கல அப்படின்னா மனசை விட்டுறாதீங்க, விசுவாசத்தில் நிலைச்சிருங்க. ஒரு அற்புதம் நடக்கலைன்னா மனசை விட்டுறாதீங்க, விசுவாசத்தில் நிலைச்சிருங்க. நடக்கும், வரும், கிடைக்கும், தேவைகள் சந்திக்கப்படும், நல்ல நிரந்தரமான வேலை கிடைக்கும், நிரந்தரமான வருமானம் கிடைக்கும், நான் எழும்புவேன், நான் பிரகாசிப்பேன், வெளிச்சம் கொடுப்பேன் அப்படிங்கிற ஒரு விசுவாசம் நமக்குள்ள வரணும். அந்த விசுவாசம் நமக்குள்ள நிலைச்சிருக்கணும். அப்படி நிலைச்சிருக்கும் போது தான் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் அற்புதம் செய்வார். ஆபிரகாமுக்கு விசுவாசம் எத்தனை வருஷம் நிலைச்சிருந்துச்சு? 25 வருஷம். 75 வயசில் வாக்கு கொடுக்குறாரு. ஆனால் விசுவாசம், அவர் 100 வயசு ஆனாலும் அவர் விசுவாசம் என்ன செய்யலை? தளர்ந்து போகலை. விசுவாசத்தில் உறுதியாக இருந்தார். பார்த்துக்கொள்ளுங்க. விசுவாசத்தில் நிலைச்சிருந்தார். பார்த்துக்கொள்ளுங்க. அவர் தான் வாயினால் அவிவிசுவாசமான வார்த்தைகளை என்ன செய்யலை? பேசலை. யோபு விசுவாசத்தில் நிலைச்சிருந்தார், அற்புதங்களை பார்த்தார். அதே போல் இன்றைக்கி நம்ம வாழ்க்கையில் பல தோல்விகள் வரலாம், பல கஷ்டங்கள் வரலாம், பல நெருக்கங்கள் வரலாம். நீங்கள் கர்த்தர் என்னை உயர்த்துவார், கர்த்தர் என்னை ஆசீர்வதிப்பார், என் சரீரத்தை மாற்றுவார்ங்கிற விசுவாசம் உங்களுக்கு வரணும். பார்த்துக்கொள்ளுங்க. கற்பந்தை கணக்க ஏசப்பாட போராடி ஜெபிங்க. கடன் பிரச்சனை அடையிறதுக்கு ஏசப்பாட போராடி ஜெபிப்போம். அநேக ஆத்துமாக்களுக்கு போராடி ஜெபிப்போம். கர்த்தர் ஜெபத்தை கேட்பார், பதிலை கொடுப்பார். எப்படி நீங்கள் கேட்கணும்னா பாட்டினால் அவரை துதித்து கம்பீரித்து அவரை பாடி நீங்கள் என்ன செய்யணும்? உங்கள் விண்ணப்பத்தை வச்சு கேட்கும்போது கர்த்தர் பெரிய காரியம் செய்வார். ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு. நீங்கள் ஒரு காரியத்தை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். சிறைப்பட்டு போனவர்களே, உங்களை சீக்கிரத்தில் என்ன செய்ய போகிறேன்? விடுதலையே எல்லாம் சொல்லுங்கள். சிறைப்பட்டு போயிருக்கலாம், நான் சீக்கிரத்தில் எனக்கு விடுதலை கொடுக்க போகிறார். நான் கிடங்குக்குள்ளே கடந்தாலும் நான் சாக மாட்டேன், நான் பள்ளத்துக்குள்ளே கடந்தாலும் நான் சாக மாட்டேன். கர்த்தர் என்னை தூக்கி எடுத்து உயர்த்துவார். அல்லேலூயா. யோசேப்பை கூட பிறந்தவங்க குழிக்கல போட்டாங்க. ஏன் குழிக்கல போட்டாங்க? சாகணும்னு குழிக்கல போட்டாங்க. இன்றைக்கி உங்களுக்கு எனக்கு நிலைமை என்னன்னு கேட்டிங்கன்னா இப்படி தான். யோசேப்பு நிலைமை தான். யோசேப்பு நிலைமை தான். அது பிளட்டு சம்மந்தமான ஒரு ஃபேமிலி பார்த்துக்கொள்ளுது. கூட பிறந்த ஒரு ஃபேமிலி. அந்த யோசேப்பு என்ன செய்கிறாங்க? குழியில் போடுறாங்க. பார்த்துக்கொள்ளுங்க. ஏன் குழியில் போடுறாங்க? சாகட்டும் அப்படின்னு. கர்த்தர் என்ன செஞ்சார்? அந்த யோசேப்பை தூக்கினார். மரணத்திலிருந்து விடுதலை கொடுத்தார். அவர்கள் என்ன செஞ்சாங்க? இவனை சாக வைக்கிறதுக்காக இவனை வித்துடலாம் அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சாங்க? விற்றாங்க. தேவனும் யோசேப்பை என்ன செஞ்சார்? இந்த எய்த்துக்கு என்ன செஞ்சார்? அதிபதியை மாற்றினான். இன்றைக்கி உங்களை சுற்றி இருக்கிறவங்க உங்களை விற்கலாம், உங்களை குழிக்கில் போடலாம், உங்களை தள்ளலாம், உங்களை ஒதுக்கலாம். ஆனால் கர்த்தர் உங்களை உயர்த்துவதற்கு ஒரு எகிப்தை வச்சிருக்கிறாரு. உங்களை ராஜாக்கள், உங்களை பிரபுக்களும் அமர பண்ணும்படியான ஒரு பெரிய கதை செய்வார். யோசேப்பு சம்பவத்தெல்லாம் படித்து பாருங்களேன். ஆபிரகாமை படித்து பாருங்கள், யாக்கோபை படித்து பாருங்கள். எல்லாத்தையும் கர்த்தரை உயர்த்தினாருங்க. ஆனால் கஷ்ட நேரத்தில், துக்க நேரத்தில் அவர்கள் விசுவாசமாக இருந்தாங்க, விசுவாசத்தை நிலச்சிருந்தாங்க. எனக்கு வாழை பிடிக்கணும்னு சொல்லி சாகிறதுக்கு ஓடலை. பார்த்துக்கொள்ளுங்க. இருதயம் தொய்ந்து போயிடுது பிரச்சனைனால. அதை தாக்கு பிடிக்க முடியல. விசுவாசத்தை நிலச்சிருக்கணும். இன்றைக்கி எத்தனையோ உலக மனிதர்கள் பிரச்சனை அதிகமானோன்னு வாழ முடியலன்னு சொல்லிட்டு என்ன செய்கிறாங்க? தற்கொலை பண்ணி சாகிறாங்க. கடன் பிரச்சனை அடைக்க முடியவில்லையே சாகிறாங்க. பிரச்சனையை தாங்க முடியலையும் சாகிறாங்க. ஆனால் கர்த்தர் துணை நின்று எல்லா பிரச்சனைக்கும் முடிவு இயேசுதாங்க. அவர் வாழ வைக்கிற தெய்வம். எனக்கு இதயத்தில் ரொம்ப பாரம் பார்த்துக்கொள்ள இந்த ஒரு வாரமாக. ஏன்னு கேட்டிங்கன்னா, அநேக மக்கள் தற்கொலை பண்ணி சாகிறாங்க, அநேக மக்கள் அழிஞ்சு போகிறாங்க, அநேக மக்கள் ஆக்சிடென்ட்டில் என்ன செய்கிறாங்க? மறிக்கிறாங்க. பார்த்துக்கொள்ளுங்க. நம்மளை போல் அவர்களும் மனிதர்கள் தான், பூலாம் படித்தவர்கள். ஏன் இப்படிப்பட்ட அந்த ஆக்சிடென்ட் ஆவிகள், அந்த மரணக்கண்ணி ஆவிகள் ஏன் தேசத்தில் உலாவி கொண்டு இருக்கிறது? பிசாசு அவுத்து விட்டுட்டான் எல்லாத்தையும். போ, அழி போ அப்படின்னு.
லூசிபர் என்ன பண்ணிட்டான்? அவுத்து விட்டுட்டான். இன்னைக்கு இறங்கி வேலை பண்ணிக்கிட்டு இருக்கான். ஆனால் அவனை ஓட வைக்கிறதுக்கு உண்டான வல்லமை நம்மளுக்கு கர்த்தர் கொடுத்துருக்கிறாரு. அவனை ஓட வைக்காம உட்காந்துக்கிட்டு இருக்கிறோம். அந்த ஆவிகளை விரட்டுறதுக்கு அதிகாரம் நம்மளுக்கு கொடுத்துருக்கிறாரு. சர்ப்பங்களை தேள்களை மிதிக்க உனக்கு அதிகாரம் கொடுத்துருக்காரு. அவன் உன்னை சேதப்படுத்த மாட்டான். அதிகாரத்தை பெற்ற ஜனங்கள், அந்தஸ்தை பெற்ற ஜனங்கள், வாக்குத்தத்தை பெற்ற ஜனங்கள். ஆனாலும் எனக்கு நான் சும்மா இருந்து கொண்டு அநேக மக்களை அழிவதுக்கு நம்ம ஒரு காரணமாக இருக்கிறோம். அதுக்கு தான் திறப்பிலிருந்து ஜெபிக்கணும். பார்த்துக்கொள்ளுங்க. நம்ம இந்திய நாடு ஏதோ ஒரு வேறு வழியிலே போய் கொண்டு இருக்கிறது. இந்த நாடு வல்லரசு நாடாக மாறணுமே, செழிப்பான நாடாக மாறணுமே, எல்லாருக்கும் வேலை கிடைக்கணுமே, விவசாயம் பெருகணுமே அப்படிங்கிற ஒரு அக்கறை. நாடு நல்லா இருந்தால் தான் நம்ம நல்லா இருக்க முடியும். இப்போ நாட்டில் விவசாயம் சரியில்லை, அது சரியில்லை, இது சரியில்லை, என்ன செய்வாங்க? அவங்க என்ன செய்வாங்க? வரியை ஏற்றுவாங்க. அப்போ வரியை ஏற்றும் போது நம்மளுக்கு தான் கஷ்டம். சொல்லுங்கள் பார்ப்போம். இப்போ பெட்ரோல் டீசல் கிடைக்கலன்னு வச்சுக்கொள்ளுங்க, பெட்ரோல் விலை ஆட்டோமேட்டிக்காக ஏறிடும். அப்போ நம்மளுக்கு தான், நம்ம தான் பெட்ரோல் போடுறோம். அப்போ நம்மளுக்கு தான் கஷ்டம். இப்போ கடைசியில் யார் கடைசியில் கஷ்டப்படுவோம் அப்படின்னு கேட்டால் மனிதர்களாகிய நம்ம தான் கஷ்டப்படுவோம். நாட்டில் வாழ்கிற மக்கள் தான் கஷ்டப்படுவோம். நாட்டில் பஞ்சம் வந்தால் மக்கள் தான் கஷ்டப்படுவாங்க. அவங்க சட்டத்தை போட்டுருவாங்க, இது விலைவாசி கூடிருச்சு, சமாளிக்க முடியல அப்படின்ட்டு. அப்போ இந்த விலைவாசி கூடாமல் தேசத்தில் செழிப்பு உண்டான விவசாயம் பெருகணும், தொழிற்சாலை பெருகணும், வேலையில்லா திண்டாட்டம் ஒழியணும். அப்போ இதுக்காக நம்ம ஜெபிச்சாலே போதுமே, நம்ம நல்லா இருந்துருவோமே. நமக்கு பின்னால் வருகிற எல்லா மக்களும் நல்லா இருப்பாங்களே, நமக்கு பின்னால் வர்ற சந்ததி நல்லா இருப்பாங்களே. அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்கள், அல்லேலூயா. இன்றைக்கி அமெரிக்க நாடு செழிப்பாக இருக்குன்னா அதுக்கு என்ன காரணம் கேட்டால், அந்த நாட்டில் வேலை பார்க்குற அவ்வளவரும் 10% என்ன செய்கிறாங்க? கவர்மெண்ட் கொடுத்துறாங்க. கவர்மெண்ட் ஏழை நாடுகளுக்கு அனுப்புது. பார்த்துக்கொள்ளுங்க. இன்றைக்கி நம்ம நாட்டில் இருக்க ட்ரஸ்ட்டு வச்சுட்டு பணம் வருங்கிட்டு இருக்காங்க. அவங்க எப்படி கொடுக்குறாங்க? அவங்க தேவன்ட்ட மன்றாடி வாங்குறாங்க, ஏழை நாடுகளுக்கு அனுப்புகிறாங்க. இங்கே நம்ம ஆளுக்கு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. நம்ம நாடு கொடுக்குற நாடாக மாறணும். நம்ம நாடு வாங்குற நாடாக என்ன செய்யக்கூடாது? இருக்கக்கூடாது. நம்ம கொடுக்குற நாடாக என்ன செய்யணும்? மாறணும். அமெரிக்காவும் இயேசு தான், இந்தியாவுக்கும் இயேசு தான். அங்கேயும் அவர் செழிப்பாக தான் இருக்கார், இங்கேயும் செழிப்பாக தான் இருக்கார். ஏன்னா நம்ம வழி சரியில்லாமல் இருக்கிறது, நம்ம பாதை சரியில்லாமல் இருக்குது. பார்த்துக்கொள்ளுங்க. இப்போ லண்டன்லாம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. லண்டனில் வேலை கிடைக்கிற வரைக்கும் வாலிபர்களுக்கு மாதம் ஒரு சம்பளம் கவர்மெண்ட் கொடுக்குது தெரியுமா? ஒரு குறிப்பிட்ட சம்பளம் கவர்மெண்ட் கொடுக்குது வேலை கிடைக்கிற வரைக்கும். அங்கே நெட்டில் ஒவ்வொரு வீட்டுக்கு நெட்டு கவர்மெண்ட் ஃப்ரீயாக தான் கொடுக்குது. அது ஃப்ரீயாக கொடுக்குது. அதுக்கு என்ன காரணம்னு கேட்டால், அந்த நாடு செழிப்பான நாடு, ஃப்ரீயாக கொடுக்குது, அவ்வளோதான். எல்லாம் தெரிஞ்சுக்கொள்ளுங்க. அப்போ நாடு செழிப்பாக இருந்தால் தான் நம்ம செழிப்பாக இருக்க முடியும். நாடு பஞ்சத்தில் இருந்தால் நம்ம பஞ்சத்தை மாறி போயிடும். அப்போ நாடு செழிக்கிறதுக்கு என்ன செய்யணும்? நம்ம திறப்புலேருந்து ஜெபிக்கணும். ஏன் எஸ்தர் ராஜாதிக்கு ஒரு அரண்மனை வாழ்க்கை படுத்து தூங்க தெரியாது? எஸ்தர் ராஜாதிக்கு தங்க கட்டில் படுத்து 4 பேர் காலை அமைக்கிட்டு 4 பேர் கையை அமைக்கிட்டு இருக்க வச்சிருக்கலாம்ல எஸ்தர் ராஜாதிக்கு? ஏன் யூத மக்கள் அழியக்கூடாதுன்னு சொல்லி திறப்பில் இருந்தாங்க, சாப்பிடாம உட்காந்தாங்க. ஒரு அரண்மனை ராணி, மகாராணி எஸ்தர் ராணி. விதவிதமான சாப்பாடு, விதமான ஆகாரம், அரண்மனை, தங்க கட்டில், கையமுக்க ஒரு ஆள், காலமுக்க ஒரு ஆள், தலையமுக்க ஒரு ஆள், இவ்வளோ பெரிய அந்தஸ்து, இவ்வளோ பெரிய தகுதி பெற்ற அந்த எஸ்தர் ராஜாத்தி எல்லாத்தையும் உதறி திரட்டி யூத மக்கள் வாழும்படியாக, யூத மக்களை காப்பாற்ற முடியாது திறப்பிலிருந்து ஜெபித்தார்கள். தேவன் அந்த எஸ்தர் ராஜா ஜெபத்தை கேட்டு அந்த யூத மக்கள் என்ன செஞ்சார்? காப்பாற்றினார். இந்த 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 அக்கறை அந்த எஸ்தர் ராஜாத்துடைய ஆவி, அந்த ஜெப ஆவி உங்களுக்கு எனக்கு வரணும். நாடு காப்பாற்றப்பட்டுச்சு. அடுத்தவர்கள் சாகர நம்மளுக்கு என்ன பயன்? ஒரு பயனும் கிடையாது, ஒரு பயனும் கிடையாது. அதனால் நம்ம திறப்பில் நிற்போம், நல்ல ஜெபிப்போம், வாக்குத்தத்தங்களை சொந்தமாக்குவோம். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். எல்லாம் அப்படியே எந்திரிச்சு நிற்போம். ஸ்தோத்திர ஆண்டவரே, தகப்பனையுமே துதிக்கிறேன், பிதாவையுமே துதிக்கிறேன், ஆவியானவரையுமே துதிக்கிறேன், உன்னத தேவனையுமே துதிக்கிறேன், உயர்ந்தவரையுமே துதிக்கிறேன், மாறாதவரையுமே துதிக்கிறேன். அப்பா அம்மை போற்றுகிறோம், உம்மை போற்றுகிறோம், உம்மை வாழ்த்துகிறோம். மாதா சந்தனம்மா என்னுயிரே ஆண்டவரை போற்று, முழு உள்ளமே அவர் பெயரை போற்று, என்னுயிரே ஆண்டவரை போற்று, முழு உள்ளமே அவர் பெயரை போற்று. அவர் செய்த சகல உபகாரங்களை நீ ஒரு நாளும் மறவாதே, ஒருபோதும் மறவாதே. அவர் செய்த சகல உபகாரங்களை நீ ஒரு நாளும் மறவாதே, ஒருபோதும் மறவாதே. என்னுயிரே ஆண்டவரை போற்று, முழு உள்ளமே அவர் பெயரை போற்று. குற்றங்களை எல்லாம் மன்னிக்கிறார், நோய்களை குணமாக்கி நடத்துகிறார். குற்றங்களை எல்லாம்
நோய்களை குணமாக்கி நடத்துகிறார். அவர் செய்த சகல உபகாரங்களை நீ ஒரு நாளும் மறவாதே, ஒருபோதும் மறவாதே. அவர் செய்த சகல உபகாரங்களை நீ ஒரு நாளும் மறவாதே, ஒருபோதும் மறவாதே. ஆண்டவரை போற்று உள்ளமே, அவர் பெயரை போற்று. பாடுகொடி நின்று விடுவிக்கிறார், இரக்கத்தை முடியாக சூட்டுகிறார். பாடுகொடி நின்று விடுவிக்கிறார், இரக்கத்தை முடியாக சூட்டுகிறார். அவர் செய்த சகல உபகாரங்களை ஒரு நாளும் மறவாதே, ஒருபோதும் மறவாதே. அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, ஒருபோதும் மறவாதே. ஆண்டவரை போற்று உள்ளமே, அவர் பெயரை போற்று. வாழ்நாளெல்லாம் நன்மைகளால் நிறைவாக்கி நம்மை நடத்தி செல்வார். வாழ்நாளெல்லாம் நன்மைகளால் நிறைவாக்கி நம்மை நடத்தி செல்வார். அவர் செய்த சகல உபகாரங்களை ஒரு நாளும் மறவாதே, ஒருபோதும் மறவாதே. அவர் செய்த சகல உபகாரங்களை ஒரு நாளும் மறவாதே, ஒருபோதும் மறவாதே. ஆண்டவரை போற்று உள்ளமே, அவர் பெயரை போற்று. அழுகு பொழிலம்மைய புதுப்பிக்கிறார், காலமெல்லாம் நம்மை சுமக்கின்றார். அழுகு பொழிலம்மைய புதுப்பிக்கிறார், காலமெல்லாம் நம்மை சுமக்கின்றார். அவர் செய்த சகல உபகாரங்களை ஒரு நாளும் மறவாதே, ஒருபோதும் மறவாதே. அவர் செய்த சகல உபகாரங்களை ஒரு நாளும் மறவாதே, ஒருபோதும் மறவாதே. ஆண்டவரை போற்று உள்ளமே, அவர் பெயரை போற்று. மோசேக்கு வழியை வெளிப்படுத்தினார், அதிசய செயல்கள் காண செய்தார். மோசேக்கு வழியை வெளிப்படுத்தினார், அதிசய செயல்கள் காண செய்தார். அவர் செய்த சகல உபகாரங்களை ஒரு நாளும் மறவாதே, ஒருபோதும் மறவாதே. அவர் செய்த சகல உபகாரங்களை ஒரு நாளும் மறவாதே, ஒருபோதும் மறவாதே. ஆண்டவரை போற்று உள்ளமே, உள்ளமே, அவர் பெயரை போற்று. இரக்கமும் ஒழுக்கமும் நீடிய சாந்தம் கிருபையும் உள்ளவரே. இரக்கமும் ஒழுக்கமும் நீடிய சாந்தம் கிருபையும் உள்ளவரே. சகல உபகாரங்களை ஒரு நாளும் மறவாதே, ஒருபோதும் மறவாதே. அவர் செய்த சகல உபகாரங்களை ஒரு நாளும் மறவாதே, ஒருபோதும் மறவாதே. ஆண்டவரை போற்று, ஆண்டவரை போற்று உள்ளமே, உள்ளமே, அவர் பெயரை போற்று. தகப்பனே, உமக்கு கோடி ஸ்தோத்திரம். எல்லாம் சொல்லுங்க. இயேசுவே, என் சிறையிறப்பை தீவிரமாய் மாற்றப் போகிறேன். நான் பள்ளத்துக்குள்ள கடந்தாலும், நான் கடங்குக்குள்ள கடந்தாலும் எனக்கு எந்த சேதமும் வராது, எனக்கு எந்த போராட்டமும் வராது. யோசேப்பை தூக்கி எடுத்தவர் என்னையும் தூக்கி எடுத்து
என்னை அரண்மனைக்கு அதிகாரியாக என் கர்த்தர் வைக்க போகிறார். யோசேப்பின் ஆசீர்வாதங்கள் எனக்கு வருவதாக. தகப்பனே, இந்த நேரத்தில் நான் கேட்கிற காரியத்துக்கு எனக்கு பதில் வேண்டும். என்னையும் என் குடும்பத்தையும் நாங்கள் கையிட்டு செய்கிற எல்லா காரியங்களையும் நீங்கள் ஆஸ்வதித்து பெருக பண்ணுங்க. என் குடும்பத்தில் இருக்கிற பிள்ளைகள் படிப்பு காரியத்தில் மேன்மை உண்டாகட்டும். என் குடும்பத்தார் வெளியே எந்த இடத்துக்கு போனாலும், வெளியே எந்த இடத்துக்கு வந்தாலும் உம்முடைய பாதுகாப்பு, உம்முடைய பலன், உம்முடைய கிருபை கூட இருப்பதாக. அதிசயமான காரியங்களை எங்களுக்கு செய்யுங்க தகப்பனே. எங்கள் சபையிலே கற்பத்துக்கணி இல்லாதவர்களுக்கு கற்பத்துக்கணியை கொடுத்து ஆசீர்வதித்து சந்ததியை பெருக பண்ணுங்க. இந்த சபையை உங்களுடைய கரத்தில் கொடுக்கிறேன். இந்த சபையிலே அநேக புதிய ஆத்துமாக்கள் கடந்து வரும்படியாக, தேவனை மகிமைப்படுத்த கடந்து வரும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆயிரக்கணக்கான ஆத்துமாக்கள் கடந்து வருவதாக. தகப்பனே, என் குடும்பத்துக்குண்டான எல்லா தேவைகள் சந்திக்கப்படுவதாக. காற்று வராது, மழையும் வராது, பள்ளங்களை நிரப்புகிறவர் என் குடும்பத்தில் பள்ளங்களை நிரப்பப்படுறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். தகப்பனே, இயேசுவின் இந்த நாளிலே உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீ கொடுத்திருக்கிற வாக்கு தத்தம் இந்த 8வது மாதத்திலே, இந்த 1ஆம் வாரத்திலே, இதோ உங்களுடைய சிறையிருப்பை நான் தீவிரமாக நான் விடுதலை கொடுக்க போகிறேன். ரொம்ப வேகமாக உனக்கு நான் அற்புதம் செய்ய போகிறேன். ரொம்ப வேகமாக உனக்கு அதிசயம் செய்ய போகிறேன். ரொம்ப வேகமாக உனக்கு விடுதலை கொடுக்க போகிறேன். பெரிய காரியத்தை செய்வேன் வாக்கு பண்ணுகிறார். தகப்பனே, இந்த வாக்கு தத்தத்துக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையில் போராட்டமா, கண்ணீரா, வேதனையா? இயேசு உங்களுக்கு அற்புதம் செய்வார். எங்களோடு இணைந்து கர்த்தரை ஆராதிக்க உங்களை அன்புடன் அழைக்கிறோம். எங்கள் முகவரி: போதகர் சி. ஜீவா, திரியேக தேவ எழுப்புதல் ஆலயம், RS நகர், அல்லம்பட்டி, விருதுநகர். செல் நம்பர் 9493313673. இமெயில் அட்ரஸ் jiva.boj@gmail.com. ஞாயிறு ஆராதனையின் நேரம் காலை 8:30 மணி முதல் 10:30 மணி வரை. செவ்வாய்க்கிழமை மன்றாட்டின் ஆராதனை மாலை 6:30 மணி முதல் 8 மணி வரை. வெள்ளிக்கிழமை உபவாச கூட்டம் காலை 10 மணி முதல் 12 மணி வரை. மாதத்தின் 1ஆம் தேதி வாக்குத்தத்த ஆராதனை காலை 5 மணி முதல் 7 மணி வரை. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.